ஹாய் மக்களே, குயிக்கா ஒரு மீன் குழம்பு எப்படி செய்யணும் பார்க்கலாமா? வாங்க. அதுக்கு பாத்திரத்துல கொஞ்சம் எண்ணெய் எடுத்துக்கோங்க. நான் நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டேன். கடுகு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க. வெடிச்சு வரட்டும். வந்தோனி கறி லீவ்ஸ் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் இன்னைக்கு ஜிலேபி மீன் தாங்க எடுத்திருக்கேன். 1/2 kg மீனுக்கு எப்படி குழம்பு வைக்க அப்படின்னு சொல்றேங்க. 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேங்க, ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. எனக்கு இன்னைக்கு டைம் இல்லைங்க, அதனால பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேங்க. வெங்காயம் கோல்டன் கலர்ல வரட்டுங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்றேங்க. கொஞ்சம் வெங்காயம் ஸ்பீடா வேகுங்க. ஃபர்ஸ்ட் டைம் குக்கிங் வீடியோ பண்றேங்க. ஸோ ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் கரெக்ட் பண்ணிக்கிறேங்க. ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்குறேங்க. அது பொடி பொடியா நறுக்கி ஆட் பண்ணிக்கிறேங்க. தக்காளி நல்லா வெந்து வரட்டுங்க. ஒரு ஸ்பூன் மல்லி மசாலா ஆட் பண்ணிக்கிட்டேங்க. 2 ஸ்பூன் வரமிளகா பொடி ஆட் பண்ணிக்கிட்டேங்க. வீட்டில் அரைச்ச மசாலா தாங்க, கடையில் வாங்குறது இல்லை. சம்மர் டைம் வந்ததுன்னா வெயில்ல காய வச்சு அந்த வருஷத்துக்கு அரைச்சு ஸ்டோர் பண்ணிடுவேனுங்க. வீட்டில் அரைச்சாலே மசாலா ஸ்பெஷல் தானுங்க. ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு புளியை தண்ணியில ஊற வச்சு அந்த புளி கரைசல தான் எடுத்துக்கிறேங்க. மீன் குழம்புக்கு காரமும் புளிப்பும் ஒரு நூல் கூடுதலா இருந்தா ரொம்ப நல்லா இருக்குங்க. எனக்கு இன்னைக்கு ஒரு 1/4 மணி நேரம் டைம்ல டக்குன்னு செய்யணும்னு தோணுச்சுங்க. அதனாலதான் சரி செஞ்சுட்டு அதை அப்படியே நம்ம மக்கள்கிட்ட ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டேங்க. குழம்பு நல்லா வெந்து வரட்டுங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சுங்க. இப்போ உப்பும் சேர்த்தாச்சுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரட்டுங்க. இப்ப நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க. அந்த பார்டர்ல பார்த்தா நல்லா தெரியும். பச்சை வாசம் போயிடுச்சுங்க. நல்லா ஸ்மெல் வருது. இப்போ மீன் ஆட் பண்ணிக்கலாங்க. மீன் வேகிறதுக்கு 2 to 3 minutes போதுங்க. அதுக்கு மேல டைம் தேவை கிடையாது. நல்லா வெந்து வந்துருச்சுங்க. ஃபைனலா பிரசன்டேஷனுக்கு கொத்தமல்லி தழை கொஞ்சம் தூவி விட்டு கமகமான மீன் குழம்பு ரெடிங்க.